எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று செஞ்சில நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவுல ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. என்ன பொதுக்கூட்டம் அப்படின்னா, கோனேரி கோன் கோட்டை மீட்பு போராட்டம். இந்த போராட்டத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பேச வரும்போது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டது. இந்த காணொளியை வைத்துக்கொண்டு நிறைய இணையதளங்கள்ல இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அணில் குஞ்சுகள் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க என்ன நடந்தது? உண்மையாகவே அண்ணன் சீமான் எதற்காக மேடையை விட்டு இறங்கி போனார் அப்படிங்கிறத இந்த காணொளியில நம்ம முழுமையாக பார்க்க போறோம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான எல்லா பிரச்சனைகளையும் குரல் கொடுத்து அதை ஒரு போராட்டமாகவும் பொதுக்கூட்டமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் பேரணியாகவும் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. அந்த வகையில தேசிங்கராஜா கோட்டை என்று அழைக்கப்படக்கூடிய கோனேரிக்கோன் கோட்டையை வந்து மீட்கணும். அது தேசிங்கராஜா கோட்டை அல்ல, அது கோனேரிக்கோன் கோட்டை என்று மிகப்பெரிய அளவுல செஞ்சில ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க. அந்த பொதுக்கூட்டத்துல மழை பெய்யுது. நம்ம எல்லாம் அந்த காணொலியை லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம். அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் அங்க வந்து அமர்றாரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தப்பையும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் இல்ல பேரணி எதுவாக இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்காம விட்டதே இல்லை. தொடர்ச்சியாக இந்திய அரசியல்ல நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை அதிக முறை சந்தித்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய ஒரே அரசியல் கட்சி தலைவர்னா அது சீமான் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க இந்த சூழல்ல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்போது வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து அண்ணன்ட்ட பேட்டி எடுக்கணும் இல்ல அண்ணனை வந்து பிரஸ் மீட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. அண்ணன் மேடை ஏறி பேச போறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, உடனடியாக அண்ணன் 2 வார்த்தை தான் பேசுறாரு. உடனே வேகமா கீழே இறங்கி போனா இந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்தோம். ஆனா அதுக்கு பின்னால என்ன நடந்துங்கிறது நமக்கு தெரியாது இல்ல. இதை வச்சுக்கிட்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தற்கூரி அணில் குஞ்சுகள் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு மீம்ஸ் போட்டுக்கிட்டு என்னென்னமோ போட்டுட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஏன்னா ஏற்கனவே வந்து தலையா தளபதியான்னு சண்டை போட்டவங்க, எங்க தலைவருடைய படம் 1000 கோடிடா 500 கோடிடா 2000 கோடிடான்னு வடசுட்ட இந்த தற்கூரிகளுக்கு அரசியல் பத்தி என்ன தெரியும், அரசியலினுடைய நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? அதாவது அவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னா உடனே எப்பா ஏறாதப்பா, பிளாஸ்டிக் சேரை வைப்பா, உடைச்சிடாதப்பா, அங்க மின்சார கம்பம் போது அங்க ஏன் உடைக்கிறீங்க, இங்க வந்து பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு கூட்டம் நடந்து முடிஞ்சதுன்னா அங்க இருக்கக்கூடிய பொது சொத்துக்களுக்கு அரசினுடைய சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய ஒரு தற்கூரி குஞ்சுகள்னா அது அணில் குஞ்சுகள் தான். அப்படிப்பட்ட அந்த அணில்கள் அண்ணன் சீமானை விமர்சனம் செய்வதற்கு துளி அளவும் தகுதி இல்லாத ஒரு அணில் குஞ்சுகள் இந்த காணொலியை வைத்துக் கொண்டு விமர்சனம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, அண்ணன் வந்து அந்த கூட்டத்துக்கு வராரு, வந்துட்டு அண்ணன் வந்து அமர்றாரு. அப்போது வரைக்கும் எந்த பத்திரிகையாளர்களும் வந்து அண்ணனை வந்து பேட்டி எடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. ஆனால் அண்ணனுடைய பாதுகாப்பு பிரிவு இருக்குல்ல, அந்த பாதுகாப்பு பாசறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பூமிநாதன் அவர்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுத்த போகுது, ஏற்கனவே அண்ணன் பேசக்கூடிய இந்த கூட்டத்தை வந்து எப்படியாவது சலசலப்பு ஏற்படுத்தணும்னு திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அப்படி இருந்தும் பாதுகாப்பு மிகப்பெரிய அளவுல பலப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கூட்டத்துல பத்திரிகையாளர் என்ற பொறுவில வந்து ஒரு 2-3 நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் மேடையில ஏறி பேச ஆரம்பிச்ச உடனே மேடைக்கு இடதுபுறமாக அந்த சாலை பக்கம் போயிருந்துகிட்டு நான் அண்ணனை பேட்டி எடுக்கணும், சீமான் அவர்களை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு வேகமா கத்துறாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு பாசறை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, அப்ப இவ்வளவு நேரம் அண்ணன் அங்க உட்காந்துருந்தாங்க, அப்போதெல்லாம் நீங்க பேட்டி எடுக்கணும்னு சொல்லல, இப்போ வந்து பேட்டி எடுக்கணுங்கிறீங்கன்னா, இல்ல நான் 1 to 1 தான் எடுப்பேன் அப்படின்னா அவர் மது போதையில இருக்காரு. மது போதை அருந்து விட்டு அந்த கூட்டத்துக்கு வருது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் மது போதை அருந்து விட்டு எப்போதும் அந்த கூட்டத்திற்கு வரமாட்டார்கள். ஏனென்றால் இது ஒரு ராணுவ கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம்னு நம்ம சொல்றோம். அதே போல அந்த பத்திரிகையாளர்கள் வந்து மது போதையில வந்துட்டு நான் 1 to 1 எடுக்கணும் அப்படின்னு ஒரு சலசலப்பு ஏற்படுது. அண்ணன் பேசிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. என்னடா யாரோ நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களை யாரோ ஒரு பிரச்சனை பண்றாங்க, இல்ல நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அந்த பாதுகாப்பு பாசறையை சார்ந்தவர்கிட்ட யாரோ பிரச்சனை பண்றாங்கன்னு ரொம்ப கோவத்தினுடைய உச்சிக்கு போயிட்டு அண்ணன் கீழே இறங்கி போயிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்க்க போறாரு. போறப்ப உடனே அந்த பாதுகாப்பு பாசறையினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அண்ணனை தடுத்து நிப்பாட்டுறாங்க. திரும்ப அண்ணன் வந்து மேடைக்கு ஏறி வந்து பேசுறாரு. அப்ப கூட சொன்னாரு, சலசலப்புக்கு அஞ்சுற கூட்டம் அல்ல இது அப்படின்னு அண்ணன் பேசி அந்த காணொலியில பார்த்தோம். அதற்கு பின்னால எழுந்து அந்த கரகோஷங்களை பார்த்தோம். ஆனா நீங்க பாருங்க, திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய எல்லா கூட்டத்திலும் இந்த மாதிரி பத்திரிகையாளர் என்ற போர்வையில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறாங்க. இந்த செஞ்சில நடைபெற்ற இந்த சலசலப்புக்கு காரணமான இதே நபர்கள் தான் கடந்த திருவண்ணாமலையில நடைபெற்ற கூட்டத்திலையும் இதே போல வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினாங்க. அப்ப தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் என்ற போர்வையில வந்துட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அதை வைத்து சீமான் அவர்களை வந்து ட்ரோல் பண்ணுவது, சீமான் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுவது, இப்படி பல செய்திகளை இந்த திராவிட கும்பல் செஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு பாசறைன்னு உடனே அவங்களை தடுத்து நிப்பாட்டி காவலரை கூப்பிட்டு இங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு உடனே அனுப்பிட்டாங்க. ஆனா இந்த தற்கூரி குஞ்சுகள் இருக்காங்களே, அந்த அணில் குஞ்சுகள், இவங்க சீமான் அவர்களை விமர்சனம் செய்யலாமா? அந்த தகுதி அணில் குஞ்சுகளுக்கு இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்புனா என்னன்னே தெரியாம கட்சி ஆரம்பித்து இந்த 2.5 ஆண்டுகள்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு நடத்த வக்கு இல்லாத விஜய் அவர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர், கொள்கை என்னடான்னு கூப்பிட்டு வச்சு கேட்டோம்னா தளபதிங்கிறான். இது அண்ணன் கூட இதை பேசியிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்னன்னா தளபதியா. தமிழக வெற்றி கழகம் எதற்காக தமிழ்நாட்டுக்குள்ள கட்சி ஆரம்பிச்சுன்னா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேங்கிறாங்க. இல்ல என்னடா டிவிக்கே தளபதி, இதை தாண்டி வேற கொள்கை ஏதாவது பேசுங்கன்னா உடனே மேடையில பாட்டு போடுறாங்க. காட்சிகளை பாக்குறோம், மேடைகள்ல பேசுங்கடா, மக்கள்கிட்ட பேசுங்கடா, மக்கள் பிரச்சனையை பேசுங்கடா, அது பேசுவதில்லை, பாட்டு போடுறாங்க, சினிமா பாட்டு. இதுல வேற ஒரு அந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருவர் வந்து பேசுறாரு, எங்க தலைவர் நடித்த ஒவ்வொரு படமும் வந்து பாத்தீங்கன்னா 1000 புத்தகங்களுக்கு சமங்கிறாரு. எங்க தலைவர் பாடி இருக்காரு தெரியுமா? சரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள அப்படின்லாம் பாடி இருக்காரு தெரியுமாங்கிறான். இதெல்லாம் வந்து எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நமக்கு என்ன கேள்வி தோணுதுன்னா, கட்டி போடி கட்டி போடிடா அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அப்ப எதை சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு?
என்னங்கடா சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு, அதை விட்டுருங்க. தலைவனை சினிமால தேடாதீங்க, திரையில போய் என்னைக்குமே ஒரு தலைவனை தேடாதீங்க. தரையில இருந்து நம் மண்ணுக்கும் மக்களுக்குமாக எவன் ஒருவன் போராடுகிறானோ அவன் தான் உன் தலைவன். அதை விட்டுட்டு சினிமால 4 நடிகையை கட்டி பிடிச்சிட்டு இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரித்த விஜய் அவர்களை வைத்துக்கொண்டு சினிமாவில் மது குடிக்கக்கூடிய காட்சி, புகை பிடிக்கக்கூடிய காட்சி, இன்னும் கேவலமான காட்சிகளை நடித்த விஜயை தலைவனாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து சீமான் அவர்களை விமர்சனம் பண்ண வேண்டீங்க. சீமானுடைய கால் மயிருக்கு கூட சமம் இல்லை விஜய். அப்படிப்பட்ட விஜயை வைத்துக்கொண்டு நீங்கள் தலைவன், எங்கள் தளபதி, டிவிக்கு அப்படின்னு போடுறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? உங்களுக்குலாம் என்ன தெரியும்? ஒரு கூட்டம் கூடனா அங்க இருக்கக்கூடிய அரசு சொத்துக்களையும் பொது சொத்துக்களையும் சேதப்படுத்ததான் தெரியும். அந்த கூட்டத்துக்கு வந்தா உடனே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு, ஆனந்த். அதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சிருக்காரு, கேவலம், என்னடா இளவு பேரு. அந்த பேரை வச்சுக்கிட்டு ஏறாத ஏறாத, இறங்கு இறங்கு, அங்க மின்சார கம்பி போது இறங்கு, சேர உடைக்காத உடைக்காத. இதெல்லாம் ஒரு கூட்டமா? எத்தனையோ கோஷங்களை நம்ம பார்த்திருக்கோம் கூட்டத்தில். இப்படிப்பட்ட கோஷத்தை போடக்கூடிய இந்த நபர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள். இதைதான் அண்ணன் சீமான் அவர்கள் ரோஸ்ட் செஞ்சார் நல்லா வச்சு. உங்களுடைய கொள்கை என்னடா? தளபதி தளபதி, எதுக்காக வந்தீங்க? டிவிக்கே தான் வந்தீங்கன்னா ஓரமா போய்வீங்கடா அப்படின்னு வச்சு பொழந்து விட்டார் அண்ணன் சீமான் அவர்கள். அப்ப என்னன்னா, இந்த மண்ணினுடைய விடுதலை, இப்ப நான் கேட்கறேங்க, கோனேரிக்கோன் கோட்டை, இந்த கோட்டை யாருடையது? இந்த கோட்டையினுடைய வரலாறு என்னன்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருத்தன் பேசுவாங்க. இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான பிரச்சனை என்னன்னு பேசுவானா? கேட்டா எங்க தளபதியினுடைய முகத்தை பாருங்கள், அவருடைய அழகு முகத்தை பாருங்க. ஏட்டா முகத்தை பார்த்து தான் ஓட்டு போட வந்தோம்டா? ஏட்டா எச்ச முகத்தை பார்த்தா ஓட்டு போட வந்தோம்? இதற்காக தான் நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்களா? எதற்காக அரசியல் கட்சி? ஒரு கட்சி என்றால் ஒரு கொள்கை இருக்கணும். அந்த கொள்கை என்ன? தமிழக வெற்றி கழகத்துக்கு கேட்டா பதில் இல்ல. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த துப்பில்லாத விஜயை வைத்துக்கொண்டு, விஜய் தலைவனாக ஏற்றுக்கொண்டு நீங்க எல்லாம் பேசுறீங்க இல்ல? விஜய்க்கு தெம்பும் திராணியும் இருந்தால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த சொல்லுங்க பார்ப்போம். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திடுவாரா? பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம திணறுவாரு. முதல்ல விஜய்க்கு தெரியுமா எதற்காக கட்சி ஆரம்பிச்சுன்னு? இல்ல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த தற்கூறுகளுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்ன, ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சோம், நம்ம சினிமால நடிச்சோம், ஒரு பணம் சேர்த்து வச்சிருக்கோம், பேரும் புகழும் இருக்கும், நாங்க எங்களுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை வைத்து நான் மக்களை ஏமாற்றி, அந்த ரசிகர்களை ஏமாற்றி, வெக்கமா இல்ல? விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு திரைப்படமும் வெளியாகும் போதும் எவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது. 120 ரூபா 130 ரூபா விற்க வேண்டிய அந்த திரையரங்கத்தினுடைய டிக்கெட்டினுடைய விலை 1000 2000 விற்கப்படுகிறதா இல்லையா? கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பஞ்சு, அங்க வந்து டான்ஸ் ஆடி, நடனம் ஆடி, இரவுல மது போதையில குடித்து விட்டு அந்த தியேட்டர்ல ஆடின காட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம். எத்தனை இணையதளங்களை நம்ம பதிவுகளை காட்ட முடியும் தெரியுமா? இந்த தற்கூரி விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் எத்தனை பதிவுகள் நம்ம காட்ட முடியும்? ஆபாசமான வார்த்தைகள், அவ்வளவு பதிவுகள் இந்த இணையதளம் முழுக்க. ஏன்னா தலையா தளபதியா, இது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. எங்க படம் பாத்தீங்களா? இப்ப கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டாங்க, மக்களுக்கு பணி செய்யணும்னு வந்துட்டாங்க. இப்ப போயிட்டு கூலி முத நாள் இத்தனை கோடி வசூலு, ஆனா எங்க தலைவருடைய படம் 148 கோடி வசூலு, நீங்க 4 ஸ்டாரை வச்சு 151 கோடி, நாங்க ஒரே ஸ்டாரு எங்க தளபதியை வச்சு 148 கோடி சண்டை போட்டு இருக்கான். இந்த தற்கூரிங்கள்ட்ட நாட்டை கொடுத்தா நாடு உருப்படுமா? ஐயா காமராஜர் சொன்னாரு, கூத்தாடிக்கிட்ட நாட்டை கொடுத்தோம்னா அவன் கூத்தியாள்கிட்ட கொடுத்துருவானா. அப்படித்தானே இருக்கு. இந்த தற்கூரிங்க மக்களுடைய பிரச்சனை என்னன்னு வாய் திறக்கல. கவின்னு ஒரு இளைஞன் அங்க படுகொலை செய்யப்படுறான் சாதி ஆணவத்தினால. அதை கண்டித்து ஒரு அறிக்கையோட துப்பு இல்லாத விஜய், அந்த விஜயை தலைவனாக வைத்துக் கொண்டு நீங்களா அதை பேசலாமா? எப்படி உங்களுக்கு வாய் வருது இதெல்லாம் பேசுவதற்கு? மக்களுடைய போராட்டம் என்ன, அதை பத்தி பேச முடியுதா? விஜய் அவர்கள் இந்த களத்துல இறங்கி போராடுறா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா அந்த போராட்ட களத்துல போய் தானே ஒரு போராட்டம் பண்றவங்களை பார்க்கணும். ஆனா இவரு பனையூருக்கு அழைச்சிட்டு வருவாரு. பனையூரை விட்டு தாண்ட முடியாத ஒரு தலைவனை வச்சுக்கொண்டு வெக்கமா இல்ல? 6 மணிக்கு மேல வெளியில வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியல, ஒரு கூட்டம் நடத்த முடியல. சவுக்கு சங்கரை எவ்வளவோ பேசியிருக்காரு, இன்னும் எத்தனையோ பிரமுகங்கள் விஜயை பத்தி பேசியிருக்காங்க. 6 மணிக்கு மேல விஜய் வரமாட்டாரு, ஏன்னா 6 மணிக்கு மேல இந்த ஆட்டோ ஓடாது, இதுதான் இங்க பிரச்சனை அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை வைத்துக் கொண்ட நீங்கள் சீமான் அவர்களை விமர்சனம் செய்வதற்கோ, சீமான் அவர்களை இந்த இணையதளங்களை ட்ரோல் பண்ணுவதற்கோ நீங்கள் தான் வைக்கப்படணும். உங்க தலைவனை பேச சொல்லு, கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறானா? என்ன ஊப்பிகள் என்ன பண்ணாங்களோ, இந்த ஒட்டிங் கட்டிங் பேஸ்டிங் இது என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே 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 கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இந்த தற்கொலைகள். அப்ப நமக்கு என்ன தோணுது? ஏன்னா நீங்களா ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சது தண்டம், இதுல நீங்க சீமான விமர்சனம் பண்ண வேண்டிங்களான்னு கேட்க தோணுதா இல்லையா? அப்ப என்னன்னா, தொடர்ச்சியாக எல்லா போராட்டங்களையும் அண்ணன் சீமான் களத்தில் நிற்கிறாரு. மொழிக்கு ஒரு பிரச்சனையா சீமான், இனத்துக்கு ஒரு பிரச்சனையா சீமான், மண்ணுக்கு ஒரு பிரச்சனையா சீமான், விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனையா சீமான், மாணவர்களுக்கு பிரச்சனையா சீமான், தொழிலாளர்களுக்கு பிரச்சனையா சீமான், செவிலியர்களுக்கு பிரச்சனையா சீமான், ஆசிரியர்களுக்கு பிரச்சனையா சீமான், குடியிருப்பு பகுதிகளை இங்க ஆளக்கூடிய திமுக அரசு இடித்து விட்டதா, அங்கேயும் சீமான் போகணும், மலைகளை வெட்டுறானா சீமான் வரணும், ஆத்து மலையில் அல்றானா சீமான் வரணும், எல்லா பிரச்சனைக்கும் சீமான் வரணும். ஆனா விஜய் வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பாரு பனையூர்ல. ஆனா இந்த தற்கூரிங்க தான் விமர்சனம் பண்ணிட்டு தெரியுது. அப்ப அங்க நடந்தது என்னங்கிறது எதுவுமே தெரியாம முழுமையாக பேசாம சீமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதன், என்னை போன்று உங்களை போன்று அவருக்கும் எல்லா உணர்வும் இருக்கும். அவரும் மனிதன் தானே. ஒரு கட்சியினுடைய தலைவர்னா எவ்வளவுதான் ஒரு கட்சியினுடைய தலைவர் நீங்க கோவப்படுத்துவீங்க? ஆரம்பத்துல அண்ணன் சீமான் வரும்போதே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க இப்ப நடத்தீங்கன்னு.
அப்போதெல்லாம் நடத்தல. அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில் ஏறணும்னா நான் ஒன் டு ஒன்னு தான் நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவேன்னா, தம்பி நீ 1 to 1 இல்ல, நீ எப்படி வேணா நடத்து. அண்ணன் சீமான் அவர்கள் அதுக்கு தயார் தான். பத்திரிகையாளர்களை பார்த்த உடனே பயந்து ஓடுவதற்கு அவர் ஒன்றும் தற்கூரி விஜய் அல்ல. சொல்லுங்க. அப்ப என்ன தோணுது? ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில வந்துகிட்டு நாம் தமிழ் கட்சி கூட்டம் நடக்குது, அங்க வந்து இந்த கூட்டத்துல வந்து சலசலப்பை ஏற்படுத்துவது, அங்க மது குடிச்சிட்டு வந்து பிரச்சனையை பண்ணுவது, இப்படிதானே நடந்துட்டு இருக்கீங்க. ஏற்கனவே எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட இப்படி கோவப்படுத்தக்கூடிய பத்திரிகையாளர் நம்ம கேட்டிருப்போம். இதே பத்திரிகையாளர் என்னைக்காவது ஐயா ஸ்டாலினை பார்த்து என்னங்க உங்க ஆட்சி இப்படி இருக்கு, உங்க ஆட்சியில் ஆணவ படுகொலைகள் நடக்குது, உங்க ஆட்சியில கள்ளச்சாராயம் மிக்குது, உங்க ஆட்சியில மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்களா, அரசு பள்ளிக்கூடங்கள் இப்படி இருக்க 207 பள்ளிக்கூடங்களை மூடுறீங்களா, பள்ளிக்கூடங்களை மூடுறமே அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? பேசுவதில்லை. அப்ப ஒரு துறைக்கு என்று அதிகபட்சமாக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒதுக்கப்பட்ட அந்த நிதி அப்படி இருந்துமே 207 பள்ளிக்கூடங்களை இந்த தமிழக அரசு மூடுது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து இந்த பத்திரிகையாளர் கேள்வி கேட்க முடியுமா? எதையுமே கேள்வி கேட்கல. டாஸ்மாக் கடையை மூடுவேன்னு சொன்னீங்களே, ஏன் மூடல? தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே, ஏன் இது வரைக்கும் நிரந்தரம் பண்ணல? அந்த மக்கள் போராடுறாங்களே அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்விகள் முதல்வரை பார்த்து இந்த பத்திரிகையாளர் கேட்க முடியுதா? கேட்க முடியல. அப்ப என்னன்னா இதெல்லாம் பண்ணுவதில்லை. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2.5 ஆண்டுகள ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியல. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியாத வக்கற்ற ஒரு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை பார்த்து இந்த பத்திரிகையாளர் கேட்க முடியுதா? இல்ல பத்திரிகையாளர் விஜய் நெருங்கி கேள்வி கேட்க முடியுமா? அப்ப என்னன்னா பத்திரிகையாளர் என்ற போர்வையில வந்துட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்துவது, அங்க வந்து இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு, சீமானை பாருங்க வேகமா இறங்கி அடிக்க போயிட்டாரு, சீமான் அவர்கள் தொண்டரையே அடித்து விட்டாரு, இப்படி பல பதிவுகளை நம்ம பார்க்க முடியுது. அப்ப ஏன் இந்த எச்சத்தனமான கேவலமான வேலைகளை இவர்கள் பார்க்கிறார்கள் என்றால், தமிழ் தேசியம் என்பது ஒருபோதும் தமிழ்நாட்டில் எழுச்சி பெறக்கூடாது என்ற ஒற்றை காரணத்துக்காக இந்த திராவிட கும்பல் பத்திரிகையாளர் என்ற போர்வையில வந்துட்டு ஏதாவது ஒரு சலசலப்பு தொடர்ச்சியாக ஏற்படுத்தணும்னு திட்டமிட்டு தான் இதை பண்றாங்க. நீங்க பாருங்க, திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்தநாள், அந்த திருமாவளவன் பிறந்தநாளுக்கு பண்ண நீங்க என்ன பண்ணணும்? திருமாவளவன் அவர்களே புகழ்ந்து பேசுங்க. அங்க உட்காந்துட்டு 4 நாய் சீமானை பத்தி பேசிட்டு இருக்கு. ஏன்னா அதுங்களுக்கு சோறு திங்கிறதுக்கு சோறே சீமான் தான். சீமான் மற்றும் என்ற ஒரு தலைவன் இல்லை என்றால் இந்த நாய்களுக்கு திங்க சோறு கூட இல்லை. அப்படிதான் அந்த நாய்கள் நிறைய இருக்கு. அதனால இதை பத்தி மீண்டும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கணும். அப்ப தொடர்ச்சியாக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைப்பது? எவ்வளவோ ட்ரோல் நம்ம பார்த்துருக்கோம். கடந்த காலங்களில் எவ்வளவு ட்ரோல்கள், எவ்வளவு விமர்சனங்கள். அதையெல்லாம் தாங்கி ஒரு கட்சி நிக்குது, ஒரு கட்சி 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியம் மட்டும்தான். அது அண்ணன் சீமான் அவர்களால் மட்டும்தான் சாத்தியம். மீண்டும் சொல்கிறேன், இதே போல எத்தனை சலசலப்புகள் வந்தாலும் இது வந்து நரி கூட்டம் அல்ல, இது புலி கூட்டம். ஒருபோதும் அஞ்சாது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.